அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. இன்று குரங்குகளாக மாற்றப்பட்ட சமூகத்தினுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். செங்கடல் ஓரத்துல அமைந்திருந்த ஐலா என்னும் சிறிய நகரத்துல பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு சமூகம் வாழ்ந்து வந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிக்கிறது. சனிக்கிழமை அல்லாஹ்வின் வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட புனித நாள். அன்று மீன் பிடிக்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, உலக பணிகள்ல மூழ்கக்கூடாது. அது ஒரு சாதாரண கட்டளை அல்ல, இறைவனா உலகமா என்பதை அளக்கும் ஒரு சோதனையாக இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களை எப்படி சோதித்தான் தெரியுமா? வாரத்தின் மற்ற நாட்கள்ல மீன்கள் காணாமல் போகும். சனிக்கிழமைகள்ல மட்டும் மீன்கள் கூட்டம் அலையலையாக கரை நோக்கி வந்துவிடும். கைகளால் அள்ளி விடலாம் என்ற அளவுக்கு அருகில துள்ளி குதிக்கும் மீன்கள். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு மீன் கூட இருக்காது. அது வெறும் மீன் அல்ல, ஒரு ஈமானினுடைய பரீட்சை. பேராசை கொண்டவர்கள் தந்திரமாக அல்லாஹ்வை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு வஞ்சக திட்டத்தை தீட்டுறாங்க. சனிக்கிழமை கடலோரம் குளங்கள் வெட்டினர். மீன்கள் அதன் உள்ளே வந்ததும் வழிகளை அடைத்தனர். பிறகு ஞாயிறு சென்று அந்த மீன்களை எடுத்தனர். இன்னும் சிலர் சனிக்கிழமை வலை வீசி வைத்து ஞாயிற்றுக்கிழமை காலை மீன்களை எடுத்தனர். நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லையே, ஞாயிற்றுக்கிழமை தானே மீன்களை எடுக்கிறோம் என்று தம்மை தானே ஏமாற்றிக் கொண்டனர். அல்லாஹ்வின் கட்டளையை விளையாட்டாக எடுத்ததால அவர்களா அல்லாஹ் தாலா கடுமையாக எச்சரித்தான். ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. இந்த சோதனையினால் அந்த ஊர் மக்கள் 3 பிரிவுகளாக பிரிந்தனர். அதுல முதல் பிரிவு பேராசைக்கு அடிமையானவர்கள், சூழ்ச்சி செய்து அல்லாஹ்வை ஏமாற்ற முயன்றனர். இரண்டாவது பிரிவினர் இரையச்சம் உள்ளவர்கள். இவர்கள் மீன் பிடிக்கவில்லை, அதோடு நின்றுவிடவும் இல்லை. பாவம் செய்யறவங்களை நோக்கி அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், இந்த மோசடியை நிறுத்துங்கள், அல்லாஹ்வின் கட்டளையுடன் விளையாடாதீர்கள் என்று தொடர்ந்து அறிவுரை கூறினார்கள். இன்னும் மூன்றாவது பிரிவினர் மௌனமானவர்கள். இவர்கள் பாவம் செய்யவில்லை, ஆனால் தவறை தடுக்கவும் இல்லை. மாறாக நல்லவர்களிடம் அல்லாஹ் அளிக்கப் போகும் மக்களுக்கு ஏன் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சலிப்புடனும் கூறினார்கள். நாட்கள் கடந்தது. நல்லவர்கள் எச்சரித்தனர், பாவிகள் சிரித்தனர். நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லையே அப்படின்னு கூறினார்கள். இறுதியில் நல்லவர்கள் அஞ்சினர். அல்லாஹ்வின் தண்டனை வந்தால் நாமும் பாதிக்கப்படக்கூடாது என்று ஊருக்கு நடுவுல ஒரு சுவரை எழுப்பி தங்களையும் பாவிகளையும் பிரித்து கொண்டார்கள். ஒரு பக்கம் இரையச்சம், மறுபக்கம் பிடிவாதம். ஒரு இரவு விடிந்தது. பயங்கரமான காலை, விசித்திர அமைதி. கதவுகள் திறக்கப்படவில்லை, குழந்தைகளின் சத்தமும் இல்லை, மக்கள் நடமாட்டமும் இல்லை.